நடந்து போச்சு. இந்த சடங்கு நல்லபடியா பண்ணி முடிச்சிடலான்ற மாதிரி சொல்லி, இந்த தீச்சட்டிய வந்துட்டு பெண்கள் எடுத்துகிட்டு போயிட்டு, அந்த விறகுல வந்துட்டு போட்டு இது பண்ணி விடணும். அது எரிஞ்சு முடிச்சோனே எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாம் சரியா போயிடுன்ற மாரி சொல்கிறாங்க. அதனால தீச்சட்டிய வந்துட்டு எடுத்து குடும்மா பாக்கியம்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாக்கியம் வந்துட்டு எல்லாருக்கும் எடுத்து குடுத்துட்ருக்காங்க. எல்லாரும் வந்து வாங்கிக்கிட்டு 2 சட்டி மிச்சம் இருக்குது. என்னடி இது எந்து ஒன்று போக இன்னும் ஒரு சட்டி மிச்சமாக இருக்குது. யார் வாங்கலன்னு பார்க்குறாங்க. அப்போ கனி இல்லைன்றதை நோட் பண்ணுறாங்க எல்லாருமே. ஐயோ! கனி எங்கே போனான்னு ஷாக் ஆகுறாங்க. நான் என்னோடய துணியை கொடுத்தேன், அவள் எடுத்துக்கிட்டு போனா, அதுக்கப்புறம் நானும் பார்க்கலையே அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்ல, ஐயோ கனின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்புறம் ஒரு பக்கம் எல்லாருமே வந்துட்டு கனின்னு சொல்லிட்டு ஏண்டி எங்கே போனேன்னு எல்லாரும் தேடி வராங்க. இப்போ எங்கே போனா என்னாச்சுன்னு தெரியலேன்னு எல்லாரும் பதட்டப்படுறாங்க. அப்புறம் வந்துட்டு சரி கனியை தேடிக்கலாம், முதல்ல இந்த சடங்கு முடிச்சிடலாம், அதை முடிச்சா தான் வந்துட்டு சாமி இதுவே நம்ம பாதியிலே நிப்பாட்டக்கூடாதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் சரின்ட்டு இப்போ என்ன என் தங்கச்சி வராமல் கூட இதை பண்ணணுமா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சண்முகம் முதல்ல இது பண்ண எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கணும்னா சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. அப்புறம் எல்லாரும் போயிட்டு அந்த வெறுகு கிட்டே போய் நின்றுட்டுருக்காங்க. அதுக்குள்ளே தான் கனி இருக்கிறாங்க. என் தங்கச்சி வராமல் எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் வேணாம், கனி வந்த பிறகு இதை பண்ணலான்னு சொல்கிறாங்க. இல்லை இதை பண்ணி முடிச்சிடலாம், பெண்கள் எல்லாம் வந்துட்டு அந்த விறகு இது கட்டையை சுற்றி வாங்க இந்த தீச்சட்டியோடுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா அவங்களும் சுற்றி வந்த உடனே வந்துட்டு சண்முகம் நீ தான் வாங்கி எல்லாத்தையும் வந்துட்டு அதுக்குள்ளே போடணும், அதுக்கு முன்னாடி மிளகாயை வந்துட்டு அதில் தூக்கி போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஜென்ஸ் எல்லாம் மிளகாயை தூக்கி கையில் இருந்துட்டு எடுத்து போடுறாங்க. எல்லாம் கனி மேலே போய் விழுது. எப்படிடா நம்ம தப்பிக்குதுன்னு கனி பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. தீச்சட்டியை வந்துட்டு சண்முக கையில் முதல்ல பாக்கியம் கொடுக்குறாங்க போடுறான்னு சொல்லிட்டு அவரும் வாங்கிட்டு கிட்ட போடுறதுக்கு போயிட்டு அப்புறம் இல்லை இது கண்டி நான் போட்டு இது எரிய ஆரம்பிச்சிச்சுன்னா கனி இதுக்கப்புறமா என்னால் பார்க்கவே முடியாதுன்னு தோணுது. நான் கண்டிப்பாக இதை போட மாட்டேன். கனி இங்கே வந்தாகணும், கன்னிமா சாமிங்களே உங்களுக்கு சக்தி இருந்தால் என் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்துடுங்க, என் தங்கச்சி என் கண்ணில் காட்டுங்க, என் தங்கச்சியை பார்த்தா தான் இந்த பூஜையை நான் முடிப்பேன், இல்லைன்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்ல இந்த விஷயத்தில் விளையாடாதன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. முதல்ல தீச்சட்டியை போடுன்னு சொல்கிறாங்க. இல்லை முடியவே முடியாது, என் தங்கச்சியை நான் பார்த்தே ஆகணும், கன்னிமா சாமிங்களே எப்படியும் என் தங்கச்சியை கண்ணில் காப்பி என் கனியை கண்ணை காப்பிட்டுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு கனி வந்துட்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. நம்ம கால் கொலுசு அண்ணனுக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு காலை டங்குன்னு ஆட்டுறாங்க. அந்த செயின் கொலுசு சத்தம் வந்துட்டு சண்முகம் காதில் கேட்டுட்டு ஒரு நிமிஷம் இருங்களேன்னு சொல்லிட்டு இது பண்ண சொல்லிவிட்டு அப்புறம் செயின் சத்தம் தொடர்ந்து கேட்குறத பார்த்து இதுக்குள்ளே தான் கனி இருக்கான்றதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கட்டைக்குள்ளே தான் கனி இருக்கான்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா கனி கை காலெல்லாம் கட்டி போட்டுக்கிறத பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாரு. அப்புறம் தூக்கிட்டு வந்து கை காலெல்லாம் அவுத்து விட்டோன்னா கனி வந்துட்டு அழுதுடுறாங்க. அவங்க அண்ணனை பார்த்தோன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த சடங்கை எல்லாரும் சேர்ந்து அந்த தீச்செடி அதுக்குள்ளே போட்டு நல்லபடியாக முடிச்சுறாங்க. கனிக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு இது பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 கூட்டணும், வீரா கழுத்தில் இருக்க தாலியை வாங்கிடணும்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி பிளானை போடுறாரு. அதனால் ஊர் ஆளுங்களை கூப்பிட்டு பஞ்சாயத்து கூட்டுறாரு. இந்த மாதிரி அந்த பொண்ணு கழுத்தில் இருக்க தாலியை இது பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், இல்லை என் பையன் கூட வந்து வாழ சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க. கரெக்டாக இங்கே வீரா ஃபேமிலி ஃபுல்லாக வந்துடுறாங்க. சிவபாலன் மட்டும் வராமல் இருக்கிறாரு. பஞ்சாயத்து ஆளுங்க வந்துட்டு விசாரிக்கிறதுக்காக வராங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.